விஜயாவும், மனோஜும் கிரிஷ நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு பிளான் போடுறாங்க. கிரிஷோட அம்மா ரோஹிணி உடம்புல புகுந்த மாதிரி. ரோஹிணி திடீர்னு கத்தி, "ஏய்! நான் கிரிஷோட அம்மா பேசுறேன்டா. இனிமேலு கிரிஷுக்கு ஏதாவது தொந்தரவு குடுத்தீங்க, நான் உங்கள சும்மாவே விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனே மனோஜ் வெளிய பதறி ஓடுறாங்க. அங்க விஜயா வர்றாங்க. விஜயாவ பார்த்துட்டு, "என்ன என் பிள்ளைய கடத்த சொல்றியா? உன்னைய சும்மா விடமாட்டேன். என் பிள்ளைய ஒழுங்கா நடத்தணும். அதுக்காக தான் நானு இந்த வீட்லயும் விட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, நான் மறுபடியும் வருவேன். உங்கள சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து விஜயாவும் போட்டு அடிக்கிறாங்க. உடனே விஜயாவும், மனோஜும், "இப்ப என்ன பண்றதும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு ஒரு மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்த வாங்கி வச்சுக்கிறாங்க. "இனிமேலும் கிருஷ நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். எங்கள ஒண்ணும் பண்ணிடாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும், மனோஜும் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. உடனே, "அம்மா கிருஷ இனிமேலு தாங்குன்னு தாங்கணும்மா. எதுவுமே பண்ணக்கூடாதும்மா. அவனுக்கு என்ன வேணுனாலும் நம்ம செஞ்சு குடுக்கணும்மா. அப்புறம் அவங்க அம்மா பேய வந்து நம்மள அடி அடின்னு அடிப்பாங்க. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. இங்க முத்து, மீனாவும் நல்ல தண்டனை குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனால அம்மாவும் மனோஜும் மாறிட்டாங்கன்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணியும் இனிமேல் கிரிஷ்க்கு இவங்களால எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.